இந்தியாவில் சமஸ்கிருதத்துக்கு மொத்தம் 24,000 பேர் பேசுவதா அவங்க சொல்றாங்க. அது கூட உண்மையா இருக்காது. அதற்கு 20 பல்கலைக்கழகங்கள் இருக்கு, சமஸ்கிருத பல்கலைக்கழகம். ஆனா மத்திய ஒன்றிய சர்க்கார் ஒரே ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் அமைச்சிருக்கா. சமஸ்கிருதத்துக்கு 643 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க அந்த ஆண்டு பட்ஜெட்ல. நான் பல விவரங்கள் இருக்கு, அது 1-2 மட்டும் சொல்றேன். தென்னிந்திய மொழிகள் 5 செம்மொழிகள் இருக்கு பாருங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒரியா. இந்த 5க்கும் சேர்த்து 29 கோடி. நீங்க இந்த விஷயத்தை பதில் சொல்ல வேண்டியதாம இந்துக்கள்னா அப்படின்னா என்ன பொருள்? எந்த இந்துக்கள் நீங்க சொல்லுங்க. கோயிலை ஒட்டியுள்ள தெருக்கு போற தெருக்கு நடக்கிறதுக்கு தடை. அந்த வீட்டு பெண்கள் ஜாக்கெட் போடக்கூடாது. ஜாக்கெட் போட்டா ஜாக்கெட்டை கிழிச்சா. யார் கிழிச்சது? முஸ்லீம் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல. அப்ப சொல்லு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லு. இத இந்த விவாதம் பண்றியா? மோடி இங்க வரப்பெல்லாம் பார்ப்பீங்க, தமிழ்ல பேசுவார். 2 வாரம் தமிழ்நாட்டின் பேர்ல மட்டும் இல்ல, தமிழ் பேர்லயும் ஒரு காதல் சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? திருக்குறள் சொல்லுவாரு, புறநானூறு, யாதும் ஊரே யாவரும் கேளிரும் பாரு. உன்ன நம்ம ஆளுக்கெல்லாம் அப்படியே புள்ள அரிசி போயிடும். ஆஹா அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். இந்தியாவில் சமஸ்கிருதத்துக்கு மொத்தம் 24,000 பேர் பேசுவதா அவங்க சொல்றாங்க. அது கூட உண்மையா இருக்காது. அதற்கு 20 பல்கலைக்கழகங்கள் இருக்கு, சமஸ்கிருத பல்கலைக்கழகம். ஆனா மத்திய ஒன்றிய சர்க்கார் ஒரே ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் அமைச்சிருக்கா. செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கலாம், ஆனால் பல்கலைக்கழகம் ஒண்ணு வச்சிருக்கா? ஒண்ணும் கிடையாது. நிதி பாருங்க, நிதியை 2020 பட்ஜெட்ல சமஸ்கிருதத்துக்கு 643 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க அந்த ஆண்டு பட்ஜெட்ல. நான் பல விவரங்கள் இருக்கு, அது 1-2 மட்டும் சொல்றேன். தென்னிந்திய மொழிகள் 5 செம்மொழிகள் இருக்கு பாருங்க. செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒரியா. இந்த 5க்கும் சேர்த்து 29 கோடி. பேராசிரியர் அரசு இந்த புள்ளி விவரங்களை கொடுத்தாரு. அப்போ என்ன மாதிரியாக இவங்க பண்றாங்க அப்படின்றதுதான். இப்போ இதெல்லாம் தமிழும் சான்ஸ்கிரிட்டும் அரசமைப்பு சட்டத்துல சமமாக பாதிக்கப்படுது. ரெண்டுமே அட்டவணை 8 இருக்கக்கூடிய மொழி. நீங்க இன்னைக்கெல்லாம் கூகுள்ல தேடி பார்க்கலாம். அட்டவணை 8 இருக்கக்கூடிய 21 மொழியா 22 மொழிகள் இருக்கு. அதுல ஒரு மொழி சான்ஸ்கிரிட் இருக்கு, தமிழ் இருக்கு. எனவே அதுக்கு மட்டும் ஏன் இப்படி சொல்றீங்க எனக்கு புரியல. அப்ப அவர்கிட்ட கேட்கணும்ல, மோடி அவர்களை கேட்கணும். அதே மாதிரி இப்ப சமீபத்துல சென்னையில வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதம் வந்தாங்க. தமிழை உயர்நீதிமன்ற மொழியாக்கு அப்படின்னு சொல்லி. இங்க இருக்க கலைஞர் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் இருந்தப்போ 2006 அவர் அதுக்கான சட்டசபையில தீர்மானம் போட்டு அனுப்புறாரு. அதுக்கு அடுத்த ஜெயலலிதா அவங்களும் அதை தொடர்ந்து கேட்கிறாங்க. ஆனால் இப்ப இன்னைக்கு வரைக்கும் இப்ப இருக்கார குறைஞ்சபட்சம் இப்பதான் அது கொஞ்சம் கூடுதலாக சூடு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி உண்ணாவிரதம் அந்த மாதிரி எல்லாம். அண்ணாமலை போய் அந்த இடத்துக்கு நான் பண்ணி தரேன்னு சொல்ல வேண்டியது தானே? பண்ணார? வரவே இல்லை. ஏன்? தமிழுக்காக. அப்போ தமிழை உயர்நீதிமன்ற மொழியாக்குறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஸ்டாலின் கிட்ட கிடையாது. அரசமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் 348 இந்த அதிகாரம் ஒன்றிய சர்க்காருக்கு தான் இருக்கு. அப்போ அதை பண்றாரா அப்படின்ற கேள்வியை கேட்கிறேன். அதை விட்டுருங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்க ஹைகோர்ட்டுக்கு பேர் என்ன தெரியுங்களா? இன்னும் சென்னை ஹைகோர்ட் கிடையாது. எப்படி மெட்ராஸ் மாநிலம் என்றது தமிழகமாக மாறிச்சு. ஆனா ரவி ஒத்துக்க மாட்டார். யாரு? ஆளுநர் ரவி. தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, அண்ணா பேர் சொல்லக்கூடாது, காமராஜர் பேர் சொல்லக்கூடாது, பெரியார் பேர் சொல்ல மாட்டார் அவர். அதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்டை சென்னை உயர்நீதிமன்றம் அல்லது தமிழ்நாடு உயர்நீதிமன்றம், தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி, இப்போ பஞ்சாப் இருக்குல்ல, தட் இஸ் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட். இங்க சண்டிகர்ல இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட். அப்ப ஏன் பண்ண மாட்டாங்க? அப்போ எனவேதான் நான் சொல்றேன், இப்ப தமிழுக்கும் தமிழனுக்கும் அவர்கள் ஒரு ஓரவஞ்சனை செய்யக்கூடிய ஒன்றிய அரசு கூடுதலாக. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் சர்க்காரை விட இவர்கள், ஏன்னா இப்ப இந்த மாதிரி சில அவங்க இப்பெல்லாம் சில கொடுத்த வாக்குறுதி எல்லாம் அதை தரேன்னு சொல்லியிருக்காங்க, கல்வியை மாதிரி. எனவே அதனாலதான் அதே இப்ப மறுபடியும் வரலாங்க. 18ஆம் தேதி இன்னைக்கு சேலத்துல என்ன பேசுங்க மோடி, நீங்க போய் பாருங்க. ஆங்கில ஏட்ல இருக்கிறது என்னன்னா, டிஎம்கேவும் காங்கிரஸும் they insult Hinduism.
இந்துக்களை அல்ல, இந்துக்களை அவர்கள் இன்சல்ட்னா என்ன சொல்றது, இன்சல்ட் பண்றாங்க, அவமானப்படுத்துறாங்க, அவமதிக்கிறார்கள் அவங்கள. ஆனால் மற்ற மற்றன்னு சொல்றாங்க, மற்ற ஃபெய்த், அதர் ஃபெய்த்ஸ் வாய மூடிட்டு இருக்காங்க. மதத்தை பத்தி தாங்க பேசுறாரு ஒரு பிரதமர். இப்படியா பேசுறது? என்னன்னா, நான் கேட்கிற ஒரே கேள்விதான். இப்போ வைக்கத்தோட 100வது, இங்க கிட்ட உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து வைக்கத்தோட 100வது ஆண்டு, சேரன் மாதேவிக்கும் 100வது ஆண்டு. வைக்கத்தில் தெருவுல நடக்க வேண்டாம்னு சொன்னது முஸ்லிம்? உங்களுக்கு சீரியஸா உங்ககிட்ட கேட்கறேங்க. தெருவுல நடக்க கூடாது அப்படி என்ற கட்டுப்பாட்டை போட்டது யார்? அந்த அரசும் அங்க இருக்கக்கூடிய பார்ட்னர்களும் இல்லையா? வேற யாரு அதை போட்டது? இல்ல உயர் சாதிக்காரர்கள் பெரும்பான்மையாக இருந்து அதை பண்றாங்களா இல்லையா? அப்போ நீங்க இந்த விஷயத்தை பதில் சொல்ல வேண்டியதாம, இந்துக்கள்னா அப்படின்னா என்ன பொருள்? எந்த இந்துக்கள் நீங்க சொல்லுங்க. எந்த இந்துக்களுக்காக நீங்கள் பேசுகிறீர்கள்? வைக்கத்தில் நடக்கிறது கோயிலுக்குள்ள போறது இல்லைங்க. கோயிலை ஒட்டிய தெரு கூட இல்லை. கோயிலை ஒட்டியுள்ள தெருக்கு போற தெருக்கு நடக்கிறதுக்கு தடை. தயவு செய்து புரிஞ்சுங்க. நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க, வைக்கம் என்பது கோயில் நுழைவு போராட்டம். கோயில் நுழைவு மட்டுமல்ல, கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய தெரு மட்டும் இல்ல, அந்த தெரு வழியா கனெக்ட் பண்ற ரோடு இருக்கு பாருங்க, அதை கூட போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கேள்வி, ராகுல் காந்தி இதுல கேட்டார். என்னது? அது ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டார் பாராளுமன்றத்துல. இப்ப நம்ம ஊர்ல செக்ரட்டேரியட் இருக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடி இறை என்பவர்கள் இருந்தாரு, இப்ப மீனா அவர்கள் இருக்கார் சீஃப் செக்ரட்டரியா, உதயச்சந்திரன் இருக்காரு, பல 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 செயலாளர் இருக்காங்க. ஒரு கல்விக்கு ஒரு செயலாளர் இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த எல்லா ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அனைவரும் இருப்பாங்க. அதாவது அனைத்து, அதாவது பிராமணன் இருப்பாரு, எம்பிசி இருப்பாங்க, பிசி இருப்பாங்க, எஸ்சி இருப்பாங்க, ஒரு மைனாரிட்டி இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. சென்ட்ரல் செக்ரட்டேரியட்ல 90 செக்ரட்டரியில 3 பேர் தான் பிசி, ஒரு 3 பேர் எஸ்சி எஸ்டி. 80க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே சாதியை சார்ந்த. இத அவங்க இந்துக்களை சொல்றியா? நான் கேட்கிறோம், என்ன இந்துக்கள் சொல்லுங்க. இப்ப இவங்களுக்கு எல்லாம் அந்த இதுக்கான பதில் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அதே மாதிரி இன்னும் அடுத்த கேள்வி கேட்கிறோம். இப்போ கேரளால இந்த திரைச்சீலை போராட்டம், ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள், அதாவது இப்போ பிஸியா இருக்கக்கூடியவர்கள், சூத்திரர்கள், அந்த வீட்டு பெண்கள் ஜாக்கெட் போடக்கூடாது, ஜாக்கெட் போட்டா ஜாக்கெட்டை கிழிச்சான் போட்டதுக்கு. யார் கிழிச்சது? கிழிச்சது யார்? முஸ்லிம் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல, கிழிச்சது யாரு? அப்ப சொல்லு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லு. இந்த விவாதம் பண்றியா? இந்த சாதியை பத்தி பேசுறியா நீ? நாங்க சாதியை பத்தி பேசுனா சாதியை விட்டுட்டு இந்து பேசுறேன். நான் கடவுளை பத்தி சொல்லிங்க, கடவுள் இருக்கட்டும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், பெரியார் சொன்னதுதான், எனக்கும் கடவுளுக்கும் எந்த சர்ச்சையும் இல்லை, சர்ச்சை சாதியுடன். இதுக்கு என்ன நீ பதில் சொல்ற? வைக்கத்துக்கு என்ன நீ பதில் சொல்ற? கோயிலுக்குள்ள யார் போடக்கூடாதுன்றது யாரு? இன்னைக்கு திரௌபதி அம்மன் கோயில்ல யாரும் போக கூடாதுன்னு, வேங்கை வயல்ல யார் போக கூடாதுன்னு எது? எந்த கருத்து? அதே இந்து கருத்து தானே. இந்து கருத்து என்பது என்ன? சாதிய கருத்து. அதைத்தான் நாங்க அதை வேண்டாம் சொல்றோமே தவிர கடவுள் பிரச்சனை அல்ல. இன்னைக்கு வேற எந்த மதத்தில், இஸ்லாம் மதத்திலோ அல்லது கிறிஸ்தவ மதத்திலோ கோட்பாட்டளவில் சாதி ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனா இந்து மதத்தின் தாக்கம் அங்கு இருப்பதாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கு. நானே ஜட்ஜா எழுதியிருக்கேன். ஏன்னா இங்க இருந்து நீ மதம் மாறினாலும் உன் சாதி கூட வரும். இன்னைக்கு கிறிஸ்தவரா போறன்னா, நீ நாடார் நாடார் இருக்கன்னா, இந்து நாடாரா இருந்தா கிறிஸ்டியன் நாடார், இந்து முதலியாரா இருந்தா நாடார் முதலியார், இந்து ரெட்டியாரா இருந்தா நாடார் ரெட்டியார். அதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் சொல்ல உச்ச நீதிமன்றமே சொல்லுது. அப்ப இது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? அப்போ இதை பத்தி எல்லாம் பேசாம நீங்க என்ன சொல்றீங்க? இங்க வந்தா தமிழ்நாட்டுல இங்க இந்துக்களை இன்சல்ட் பண்றாங்க. யாரை நீ இன்சல்ட் பண்றீங்க? இங்க இருக்கக்கூடிய இங்க சாதாரண மக்கள் 90% இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவங்களை பத்தி என்ன சொல்றீங்க? இப்போ இந்த கேள்விக்கான பதில் இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம சொல்லணும். சரி, இஸ்லாமியர்கள் எடுத்துங்க. இந்த கூட்டத்தில் பார்த்தா நான் என்ன பொறுத்த வரையில்
இந்த ஆட்சி வந்த உடனே முதலாக இந்த ஆட்சியினுடைய முதல் டார்கெட் இஸ்லாமியத்தில் கேட்டாங்க. அதுக்கு அடுத்து எல்லாரும் மற்றவர்கள் இங்க இருக்கக்கூடிய இங்க கருப்பு சட்டை போட்டிருக்கவங்க, சிகப்பு சட்டை போட்டிருக்கவங்க, நீல சட்டை போட்டிருக்கவங்க எல்லாரும் டார்கெட். மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அத்தனை பேரும் டார்கெட். நான் என்ன கேட்கிறேன், நீ கோயில் கட்டு, ஆட்சேபனே இல்லை, எத்தனை கோயிலானா கட்டிக்கோ, நான் எங்களுக்கு இல்லை, நீ பண்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. மசூதி கட்டிக்கோ, சர்ச்சு கட்டிக்கோ, எதனா கட்டிக்க. ஆனால் இடிக்கலாம். இந்த சரித்திரத்துல இன்னும் 100 ஆண்டு பொறுத்து என்ன சொல்லுவீங்க? மசூதியை இடித்தது, பாபர் மசூதியை இடித்தது என்ன? சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லி தப்புன்ட்டு. தயவு செய்து இந்த தீர்ப்பை முழுக்க படிங்க. வினோதமான தீர்ப்பு. இடிச்சது தப்பு. 49 டிசம்பர் மாதம் அங்க உள்ள போய் ராமர் சிலையை வச்சது தப்பு, இடிச்சது தப்பு. ஆனா இடிச்சவங்க கிட்ட இடத்த கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இருக்கு. அதை விட்டுருங்க.